எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 47 அதிகாரம் 12 வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. The holy name of the Lord be glorified. நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக தெய்வம் தந்த செய்தியின் தலைப்பு நதியின் கரையில் நிற்கும் சகலவித விருட்சங்கள். The trees which been planted on the banks of the river. இந்த செய்தியின் ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 32 வசனத்தை வாசியுங்கள். அத்திமரத்தினாலே ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said that you learn a parable about this fig tree. இந்த அத்திமரத்திலிருந்து अनेक சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். From this fig tree we are meditating certain things. அத்திமரம் ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு காரணமாய் அமைகிறது. It has been an example of a salvation of a human being. இரண்டாவது அத்திமரம் மனுஷனுடைய நிர்வாணத்தை மாற்றுகிற வஸ்திரமாய் அமைகிறது. As it has been used as to cover the nakedness of the human being. அத்திமரம் நல்ல பலமுள்ளதான விருட்சம், அதாவது நல்ல மதுரமான பழங்களை தருகிற விருட்சமாய் இருக்கிறது. Then it is a plant which gives us fruitful fruits. இந்த அத்திமரம் நல்ல நிழல் தருகிறது. This plant gives us shade. இந்த அத்திமரம் ஒவ்வொருடைய சகல வியாதிக்கும் நல்ல மருந்தாய் இருக்கிறது. And it is also used as a remedy for all the medicine. அது மாத்திரமல்ல, இந்த அத்தி யூதர்களுடையதான வளர்ச்சிக்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. Even it also said as a growth of the Jews. இந்த அத்தி மரத்திலிருந்து சில சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில இந்த பகுதிகளிலே ஆழமாய் கற்றுத் தருவாராக. God will speak certain things from this. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஆண்டவர் கனி தேடி வந்ததான விருட்சங்களிலே அத்தி விருட்சம் ரொம்ப முக்கியமானது. During the time of Jesus was seeking the fruits, he was seeking this fig tree. வேதத்தை வாசித்தவங்களுக்கு நன்றாய் தெரியும். If you read the word of God, we can understand. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் இந்த பூமியில ஊழியம் செய்தார். As he was ministered for 3.5 years. அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவருக்கு பசி வந்தபோது அதிகமாய் தேடி போனதான விருட்சம் அத்தி விருட்சம். When he was hunger, he searched for this fig tree. அது உண்மையிலேயே நமக்கு சொல்லுகிற ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. There's a hidden truth in it. நீங்க அதை இந்த நாளுடைய செய்திக்கு முக்கிய செய்தியாக வசனமாக அதை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 20 வசனத்தை தயவு செய்து வாசிங்க. மத்தேயு 21:20. அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டார். அதனிடத்தில் போய் இலைகள் அன்றி வேறொன்றும் காணாததினால் என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. உடனே பட்டு போன அத்திமரம். The tree which was being right up suddenly. அந்த அத்திமரம் படுவதற்கான 3 காரணம். What are the three reasons? எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. அத்திமரம் சீக்கிரமாய் படுகிற ஒரு மரம் அல்ல. This is not a tree, it will be dead very soon. இஸ்ரவேல் தேசத்துடைய வருமான மார்க்கங்களில் அத்தியும் திராட்சையும் ஒலிவும் மிக முக்கியமான ஸ்தானம். The olive grapes and the fig are the important thing for the income of the Israelites. அதுபோல தேவ சபையாகிய அவருடைய தோட்டத்திலே விசுவாசிகள் ஒரு அத்திமரம் போல இருக்கிறார்கள். When the garden of God, we also has to be a fig tree. தேவன் நாட்டினதான அத்திமரம் சீக்கிரமா பட்டு போகாது. If the God planted it, it will be dead. தேவன் ஒரு சபை உங்களை மேலும் ஸ்தாபித்தாரானால், if God has appointed us, சீக்கிரமாய் பட்டு போவதற்கு விடவே மாட்டார். God won't allow us to be perished. நம்ம எத்தனையோ சோதனை நமக்கு வந்தது. We had lot of problems. எத்தனையோ பிரச்சனை வந்தது. There are lot of problems. எத்தனையோ வியாதி வந்தது. Lot of sickness. எத்தனையோ மரணகரமான ஆபத்து வந்தது. When we had a deadly. ஆனா இதுவரைக்கும் நம்ம பட்டு போகல. But we were not been perished. இதுவரைக்கும் நம்ம படல. We were not been perished. படாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஆமென். அது ஆண்டவருடைய கிருபை. By the grace of God. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் during the times of Jesus, இயேசு ஒரு அத்திமரத்தில் வந்தபோது Jesus came to the near of this fig tree. அந்த மரத்தை சபித்தார். அத்தி பட்டு போனது. He cast that fig tree, it has been dried up. அவர் சபிக்க காரணம் என்ன? What's the reason? அந்த அத்தி இலை உள்ளதாக இருந்தது. It was been full of leaves. நல்ல பார்ப்பதற்கு விருட்சம் நல்ல படர்ந்து பந்தரித்திருந்தது. It was very flourished manner. ஆனால் அது பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு கிட்ட போனா ஏதாவது கிடைக்கும். By seeing that we could understand that there will be something in it. சில விசுவாசிகள் போனா we come to certain believers. சில ஊழியர்கள் போனா we come to certain people of God. ஏதாவது கிடைக்கும்ங்கறதா எதிர்பார்ப்போடு வருவார்கள். Some aspect that they will get. ஏதாவது கிடைக்கும்ங்கறதா நம்பிக்கையோடு வருவார்கள். They hope that there will come something. நாம் வருவதை பார்க்கும் தேவன் நிச்சயமாய் நம்மை தேடி வருவார். More than us, God is also expecting more than us. காரணம் நம்மை நியமித்தது தேவன். Because God has appointed us. நம்மை அழைத்தது தேவன். He has called us. நம்மை சொந்த சபை நாட்டினது தேவன். He has planted on the church. ஒரு மனுஷன் நம்மை தேடி வருவதை பார்க்கலாம் அதிகமாய் more than the human beings seek us. நம்மை ரட்சித்த தேவன், நம்மை நாட்டின தேவன் நம்மை தேடி வருவார். The God who planted us, God who saved us. அப்படி தேடி வருகிற நேரத்திலே சொல்றோம் இலையை தவிர வேற எதையுமே காணல. When he seek like that, there is nothing fruit except the fruit. ஆகையால் ஆண்டவர் சபித்தார். So because of that he cursed it. இது ஏன் இலையை தவிர பலன் இல்லாததுக்கு காரணம் என்ன? What is the reason there is no fruit at all? அத நான் உங்களுக்கு வேதத்தோட அடிப்படையில கொண்டு வரேன். By the basis of the word of God, I would like to tell you. ஏன் இந்த அத்தி மரத்துல பலன் வராது?
கிடையாதா? Why there is no fruit at all in this? இதுல பலன் வந்ததா வரலையா? Is there any fruit in it or not? உண்மையிலேயே இந்த இயேசு சபித்த அத்திமரத்தில் பலன் இருந்தது. Surely which the Jesus cursed, there is a fruit in அது it. வேத புத்தகத்தில் இல்லை. It is not be written in the word of நான் God. உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். When I will tell it, you can understand. இதனுடைய மரத்தினுடையதான அழகும், By the beautiness of the tree, இலையினுடையதான வளர்ச்சியும், by the growth of the எந்த மனுஷன் சொல்வான் இது நல்ல பலனுள்ளதான விருட்சம். everyone says that is a better tree. இயேசுவும் பலன் உண்டு என்று தான் வந்தார். Even by that, ஆனால் அதுல எங்கும் தேடியும் பலன் காணவில்லை. but he didn't found it. அவருடைய கண்கள் அக்கும் ஜுவாலிக்கத்த கண்கள். His eyes is a consuming fire. ஒருவேளை நம்ம பார்த்தா ஒருவேளை பலன் காணாம கண்ணுக்கு மறைஞ்சிருக்கலாம். When we may see, it may be hidden. ஆனா இயேசுவுடைய கண்களுக்கு மறைஞ்சு எதுவும் நிக்காது. But nothing is seen in front of his eyes. இயேசுவின் பார்வைக்கு பலன் இல்லாமல் இருக்க காரணம். What is the reason there is no fruit in front of his eyes? முதலாவது குறிப்பு. Firstly, நீங்கள் வாசித்த வசனத்துடைய ஆரம்ப வார்த்தை the first beginning of the word, இந்த அத்திமரம் வழி ஓரமாய் நின்றது. it was on the way. எல்லாரும் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. Hallelujah. அந்த வார்த்தை மட்டும் தயவு செய்து சத்தமா வாசிங்க. வழி அருகே ஒரு அத்தி வழி அருகே அத்திமரம். There is a fig tree on the way. வழி அருகே அத்திமரம். There is a fig tree on the side of the இந்த road. வழி அருகே என்றால் என்ன? What does that mean? வழி அருகே என்றால் இது தோட்டக்காரனும் எஜமானனும் இல்லாத ஒரு அத்திமரம். It is was not responsible man, the tree without the responsible one. நல்லா கவனிங்க. வழி அருகே நிற்கிற அத்திமரம். That fig tree which was on the way of the road. யாரோ நட்டாங்க. Somebody has planted it. எப்படியோ வந்துச்சு. However it has been grown up. எப்படியோ வந்துச்சு. However it has grown up. எப்படியோ அது இவ்வளவு இலை வந்துச்சு. However there is some. அதுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை. There is no responsible for it. உத்தரவாதம் இல்லாதனால் ஏற்படும் பலன் என்ன? What is that? Because happened that யார் வேணுங்களோ அதுக்குள்ள ஏறலாம். whoever wants they can climb it up. யார் வேணுங்களோ அதுல வந்ததான பலனை பறிக்கலாம். Who want they can have it. ஆகையால் வந்த பலன் பலனற்றதாய் போய்விட்டது. Because of that it was become fruitless. எல்லாரும் ஒரு சொல்லுங்க. Hallelujah. இந்த அத்திமரம் சபிக்கப்பட முதல் காரணம் The first reason is இது வழியோரமாய் நடப்பட்டது. it was planted on the roadside. தேவனுடைய சபை வழியோரமாய் நிற்கிறதான மரம் அல்ல. Our church is not being planted on the தேவன் roadside. என்னை உங்களை ஒரு வழியோரமாய் நடவில்லை. God didn't plant at all. நீங்க யார் என்ன கூடாது வழியோரமாய் நிற்கிறதான ஒரு அத்திமரம் நீங்க எண்ணாதுங்க. You don't think that we are being planted on the side of the road. அப்படிப்பட்டதான எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த செய்தியில மாற்றி அமையுங்க. If you have the intention, you have to change your தேவன் நம்மை intention. வழியோரமாய் நடவில்லை. God had never planted on this நமக்கு ஒரு roadside. எஜமானன் உண்டு. We have an நமக்கு ஒரு தோட்டக்காரன் உண்டு. gardener. இந்த எஜமானன் தோட்டக்காரத்துல சொல்லி நம்மை தோட்டத்தின் மத்தியிலே நட்டிருக்கிறார். The man said to the gardener, he planted us in the midst of this. எல்லாரும் ஒரு சொல்லுங்க. Hallelujah. நான் அந்த வசனத்தை கூட படிங்க. லூக்கா 13:6 படிச்சா You read Luke chapter 13 verse 3. தோட்டத்தில் தோட்டத்திற்குள் அத்திமரத்தை நட்டார். He planted that among the midst of it. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு நல்ல அறிவு வேண்டும். The people of God has to understand that. இந்த ரெண்டு வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களோட சத்தியத்தை பேசி முடிக்க போறேன். By the basis of this, I would like to speak to you. ஒன்று வழியோரமாய் நின்ற அத்திமரம். The fig tree is on the roadside. ரெண்டு தோட்டத்துக்குள்ள நின்ற அத்திமரம். And it was in the midst of the. ஒன்று பலன் கொடுத்தது. One is been beneficial. ஒன்று சபிக்கப்பட்டு அது பட்டு போயிற்று. Another was been cursed. இதுதான் நம்முடைய இந்த ஆராதனையுடையதான முக்கியமான வார்த்தை. That's a key point of today's meditation. அந்த வசன அடிப்படையில் கர்த்தர் நம்மோடு பேசுவார். God will speak to this by this word of God. நம்ம எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம் என்கிறதை இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு அனலைஸ் பண்ணணும். We have to analyze how we are living our Christian life. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு அனலைஸ் சொல்லுங்க. Hallelujah. ஒன்று வழியோரமாய் நின்ற அத்திமரம். First the fig tree which was on the roadside. இந்த வழியோரமாய் நிற்பதற்கு காரணம் என்ன? What's the reason? இந்த மரம் ஒரு நாள் தோட்டத்துக்குள்ள நிற்பதற்காக அதுக்கு மனசு இல்லை. It doesn't have the intention that I have to plant it on the garden. அவன் மனசு இல்லாததனால அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது வழியோரமாய் மாறிவிட்டது. Because then it was been planted on the roadside. ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் விசுவாசிகள் வழியோரமா போகவே கூடாது. So people of God, we should not think to we have to be astray wherever we ஒரு go. நாம் சொந்த ரட்சிக்கப்பட்டதான அனுபவத்திலே அத்தியாய் மாறி இருக்கலாம். Even though we pass the salvation, we may become a fig tree. அழைக்கப்பட்ட அழைப்பு நிமித்தம் அத்தியாய் மாறி இருக்கலாம். By the calling, we may become the. தேவனுக்கு அந்த கிருபையின் அடிப்படையில் ஒரு அத்திமரமாய் மாறி இருக்கலாம். By the grace of God, we may become the fig. தேவனுடைய அழைப்பு நிமித்தமாக நீங்கள் ஒரு அத்திமரமாய் மாறி By இருக்கலாம். the calling, we may become the. ஏதோ ஒரு அவன் தன்மை நிமித்தமாய் கர்த்தர் அத்திமரமாய் மாற்றினார். However, God made us to be fig. அந்த அத்திமரமாய் மாறப்பட்டதான நாம் As we become a fig tree, எந்த காரணத்தினாலும் வழியோரமாய் போகவே கூடாது. for whatever reason, we should not be gone astray of that. வழியோரமாய் போனால் ஏற்படுகிற பலன் என்ன? What will happen if we have been gone astray? எந்த மனுஷன் அதுல உரிமை பாராட்டுவான்? Whoever it may be, they will take it to their own self. எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah.
வழியோரமா இருக்கிற மரத்திற்கு ஒரு மோசமான தன்மை. It has a worst character that டேனியல் உரிமை பாராட்டுவான், I will also be. நான் உரிமை பாராட்டுவேன், Even he also. நீங்க உரிமை பாராட்டுவீங்க, You can also honor. போற வாரம் எல்லாம் உரிமை பாராட்டுவான். Whoever want they can have it. ஏன் தெரியுமா? Why? இது ரோட்டோரமா நிக்கி, Because it was in the side of the ஆகவே இது road. பொதுவானது, It is quite common. இது பொதுவானது. It was quite யார் common. வேணாலும் ஏறலாம், Whoever want they can. யார் வேணாலும் கொலை வெட்டலாம், Whoever want they can cut. யார் வேணாலும் காய் காய்க்க பறிக்கலாம். Whoever want they can take it. இப்படி வழியோரமாய் நிற்கிற விருட்சம் சபிக்கப்பட்டு போய்விடும். If it's something like that, you'll be cast it. எல்லாரும் ஒரு வேளை சொல்லுங்க. Hallelujah. இதில் இருக்கிற ஒரு விசுவாசி கூட Even one of the இதிலே believer, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதான பணிவிடை ஊழியம் செய்கிறவர்கள் உட்பட even including who are ministering God, ஒருபோதும் சபிக்கப்பட்டவர்களாய் மாறக்கூடாது. they should not be the one cast ones. தேவன் காரணம் இல்லாமல் சபிக்க மாட்டார். God won't cast anyone without தேவன் reason. சபிக்கிற தேவன் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன். Our God is a God who blesses. மறுபக்கத்தில் நீங்கள் அறியணும், ஆசீர்வதிக்கிற தேவன் அவருக்காக நான் வாழாவிட்டால் சபிக்கவும் அவர் பயப்பட மாட்டார். The God who was blessing in other side, if you are not be living for Him, He will also bless us. வாழ வைக்கிற தெய்வம் அவருக்காக வாழாவிட்டால் நம்மை கொல்லவும் அவர் பயப்பட If மாட்டார். you are not living for Him, He is ready to kill us. எல்லாரும் ஒரு வேளை சொல்லுங்க. Hallelujah. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. Our God is a consuming fire. தேவனை அறிந்து நாம் சேவிக்க வேண்டும். So we have to know our God and we have to அதுதான் follow Him. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொன்னார், Then David said to Solomon என் that, குமாரனாகிய சாலமோனை அவரை அறிந்து சேவிக்க வேண்டும். "Dear Solomon, you have to know Him and நீங்கள் Him. ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறிந்து சேவிக்க வேண்டும். You have to know God who நீங்கள் are ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அறிந்து சேவிக்க You வேண்டும். have to know who is or we worship Him. இல்லாத பட்சத்திலே நாம் பட்டு போய் விடுவோம். Unless we be dried up, இல்லாவிட்டால் நாம் சபிக்கப்பட்டு போய் விடுவோம். unless we be cursed it. அநேகர் சாபகிரஸ்தராய் வாழ்கிறார்கள். When you are being living in a curse, அநேகர் சபிக்கப்பட்ட வாழ்க்கை you are வாழ்கிறார்கள். living the life of a curse. இந்த ஆராதனை வந்து ஒரு சாபத்தில் வாழக்கூடாது. None of you came over here living in a சாபத்தில் curse. வாழ்கிறவர்களை கர்த்தர் மறுபடியும் அழைக்கிறார். God is again calling back சாபத்தில் that. வாழ்கிற சகோதரனை இயேசு அழைக்கிறார். Dear brother, God is calling you that. பாவத்தில் வாழ்கிற சகோதரனை கர்த்தர் அழைக்கிறார். God is calling you that. ஏன் உனக்கு சாபம் வர காரணம் என்ன? What is the reason you are being in a curse? இதுவரைக்கும் சபைக்குள்ள வரவில்லை. You didn't till now. You didn't came to the இதுவரைக்கும் grace. சோத்திர கிருபைக்குள் வரவில்லை. You didn't came to the grace. இதுவரைக்கும் சத்தியத்துக்குள்ள வரவில்லை. You didn't come to the doctrine. இன்னும் வழியோரமாய் இருக்கிறார். Now you are staying away. வழியோரமாய் இருக்கிறதுனால பலன் என்ன? What's the happened because that ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. there is a service on the Sundays. மற்ற நாட்களே சோத்திர எந்த கோயிலை கண்டாலும் கும்பிடுகிறது உண்டு. In other days they will bow before all the temples. எந்த காணிக்கை பெட்டியை கண்டாலும் காணிக்கை போடுறது உண்டு. There is offering box, they will put offering. அதுல சோத்திர சாத்தான் மேய்கிறது. Where the Satan was being சாத்தான் ஆளுகை செய்கிறான். the Satan is possessing over that. நாம் நினைக்கிறோம் சோத்திர ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறோம் என்று எண்ணுகிறோம். We were thinking that we are living. உண்மையிலேயே நீங்கள் அப்படி வாழவே கூடாது. Surely we should not live like that. ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால கூடாது. None of them can master the two masters. நாம் ஒரே தேவனுக்கு சேவை செய்ய We அழைக்கப்பட்டிருக்கிறோம். are called to serve only one God. தேவன் கர்த்தர் தேவனானால் தேவனை சேவியுங்கள். God is God. You follow Him. யெகோவா தேவனானால் யெகோவை மாத்திரம் சேவியுங்கள். If Yahweh is a Yahweh, you have to இல்லை follow பாகா Him. தேவனால் அதை மட்டும் If சேவியுங்கள். God is God, you can follow ரெண்டு Him. எஜமானனுக்கு சேவை செய்தால், If we are serving two gods, ரெண்டு எஜமானனுக்கு வேலை செய்தால், we are working for two masters. அறியாமலே நீங்கள் வழியோரமாய் போய் விடுவீர்கள். Unfortunately, gone astray. வழியோரமாய் போகிறவர்களே நல்ல பழத்தை தவிர இலை உண்டாகும். Except fruit, there will be some flourishment. நிறைய பேருக்கு வந்ததான சோதர அறிவன What is the knowledge of many? நல்ல வீடு கட்டினேன், I built a big house. மக்களுக்கு நல்ல பொண்ணு கட்டினேன், என் மகளுக்கு நல்ல பையன் கட்டி கொடுத்தேன், நல்ல காலேஜில் இடம் கிடைச்சது, It's a good city. நல்ல ரப்பர்ல பால் வடியுது. It's good one. இது ஒண்ணு வடியாதுன்னு ஆண்டவர் சொல்லல. But God didn't say that. இது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லல. God didn't say that. வடியோரமாய் நின்ற அத்திக்கும் நல்ல இலை வந்தது. The tree which was on the roadside also had everything. எல்லாரும் ஒரு இலை சொல்லுங்க. Hallelujah. நம்முடைய சபையில இப்போ 2-3 விசுவாசிகள் குடும்பங்கள் காரணம் இல்லாம கூட்டத்துக்கு வராது For இருக்கிறார்கள். some reason they are not coming to the church. அவங்க நினைக்கிறாங்க நாங்க கூட்டத்துக்கு போலனா இதெல்லாம் இருக்கிறதுனால இப்படி போகுதுன்னு நினைக்கிறாங்க போல. They are thinking it is not satisfied with that. எனக்கு மனசுல வராத சொல்றேன். The thing which is my heart, I'm telling யார் you. சொன்னதையோ நான் அறிஞ்சோ சொல்லல. Because of not. நான் கூட்டத்துக்கு போகாட்டாலும் ஆண்டவரை சேவிக்காட்டாலும் காணிக்கை கொடுக்காவிட்டாலும் ஆலயத்துக்கு போகலனாலும் எல்லாம் நடக்குதே அப்படின்னு எண்ணிட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. I'm thinking that because I'm not doing all அவங்களுடைய those things. எண்ணத்தின்படி ஆரம்பத்தில் எல்லாம் நடக்கும். In the beginning it will be happened. நீங்க பெத்லகேமை விட்டு மோவாவுக்கு போனதான எலிமெலேக்கின் குடும்பத்தை பாருங்க. If you look at those who left this Bethlehem and went to this Moab. பெத்லகேமை விட்டு மோவாவுக்கு போனதான நகோமின் குடும்பத்தை பாருங்க. If you look at the family of this Naomi. அவர்கள் பெத்லகேமை விட்டு அங்கே போன பிறகு ஆரம்பத்தில் ஆராதனை இல்ல. When they left that there is no worship at all. தேவ சமூகம் இல்ல. There is no presence of God. ஜெபம் இல்ல. There is no prayer. அங்க ஆராதனை இல்ல. There is no worship. ஆனாலும் பெருக்கம் தான் வந்தது. But it has been multiplied. நல்ல இலையெல்லாம் காய்க்க தான் செய்தது. It has started to flourish. இன்னும் ஒரு சத்தியம் நான் உண்மையில சொல்லிட்டாரேன். And truly I'm telling that. நீங்க கிருபையிலிருந்து அவை விலகி போகும்போது If we go away from the grace. அந்த சாத்தான் நம்மளை பார்த்து உங்களை அந்த கிருபையிலிருந்து விலக்கி அந்த விலக்கப்பட்ட நிலையிலே வாழ்வதற்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ரொம்ப தருவான்.
The certain will give you some blessings when you are happy. You have to live with the அது Bible. மோவாவுக்கு மாத்திரம் இல்ல. It's not only for the சாரி, Moab. நகோமி குடும்பத்துக்கு மாத்திரம் It's இல்ல. not only for the whole family. ஆபிரகாம் குடும்பத்துக்கு போங்க. If you come to this Abraham's life, ஆபிரகாமுடைய நாட்களிலே திடீர்னு சொல்லி பஞ்சம் உண்டாயிற்று. at the time of Abraham there is a இப்ப famine. பஞ்சம் விளைப்பதற்காய் அவர் எகிப்துக்கு போனார். For that they went to this Egypt. அங்க எகிப்து போனபோது சாராள் பாருங்க சோதர ஆராதனை இல்ல, ஜெபம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. At the time there is no worship at all. அழகான ஸ்திரீ என்று கண்டு Seeing he was a ஆராதனை ஜெபம் இல்லாத ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை சகோதரின் போய் சொன்னார். and so he said that he lied to him. சகோதரன் சொன்னதுனால அபிமெலேக்கு கூட்டிட்டு போனார் அங்க அரண்மனைக்கு. Because of that this Abimelech taken. அங்க கொண்டு போனதுனால பாருங்க திரும்ப வரும்போது பொன்னோட பொருளோட ஆடோட மாடோட வேலைக்காரிகளோட உலக பிரகாரமான நன்மையோட தான் வெளியே வந்தார். But when he came back, he came with a worldly blessing. நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம், The thing is, கிருபையிலிருந்து விலகி போகும்போது ஆரம்பம் உங்களுக்கு செழிப்பா இருக்கும். when you come out of the grace, ஆராதனை விட்டு போகும்போது ஒரு சந்தோஷம் போல you இருக்கும். let the worship it will be blessed. ஜெபத்தை விட்டு போகும்போது உங்களுக்கு வளர்ச்சி போல When you இருக்கும். leave the prayer, it may be ஆனால் blessed. முடிவு தோல்வியாய் முடியும். But end will be முடிவு failed. தோல்வியாய் முடியும். It will be wrong. முடிவு தோல்வியாய் முடியும். அந்த முடிவுக்கு தோல்வியாய் முடியாதபடி கர்த்தர் அழைக்கிறார். God is calling you for that. கர்த்தர் அழைக்கிறார். God is calling you. சபையே கர்த்தர் அழைக்கிறார். Church, God is calling சகோதரரே you. கர்த்தர் அழைக்கிறார். Your brother, God is calling you. எல்லாம் வீணாய் வாழ்த்தோடு கர்த்தருவே எல்லாம் வீணாய் வாழ்த்தோடு கர்த்தருவே போகும்போது ஸ்தோத்திரம் பாருங்க, எலிமெலேக்கு நகோமி மக்களோர் கிளியோனா போனாங்க. When they went with their husband and their children. ஆமா, கிருபை விட்டு சபையை விட்டு அப்பத்தின் மேல விட்டு போகும்போது எல்லாரும் போனாங்க. When he left the house of Bethlehem, they left gone in. ஆனா மோவாபில போனபோது 4 6 மாறுச்சு. But it becomes 6. 6 மாறுச்சு. It becomes 6. இப்ப 6 மாறுனது பெருசா, 4 போனது பெருசா? 4 or 6, which one is largest? Which is the greatest one? எது பெருசு? Which is good? யாருக்கு தெரியும் 6 பெருசு? We mean 6. ஆனா 6 கர்த்தர் கொடுத்ததல்ல. But the 6 is not God கர்த்தருடைய given. சித்தத்தின்படி அல்ல. It's not by the God of கர்த்தருடைய விருப்பத்தின்படி அல்ல. Not because of the desire of God. 3 அடியோட போயிடுச்சு. By that 3 were being gone away. 3 பேரும் விதவைகளாய் வந்தார்கள். As they 3 be returned to the widow. எல்லாரும் என்ன சொல்லுங்க? Hallelujah. இது கசப்பு உனக்கு வருவதற்கு முன்பாக, Before this bitterness, உனக்கு மாற சம்பவிப்பதற்கு முன்பாக, before this marriage is happening in your life, அந்த வழியோரத்திலிருந்து தோட்டத்துக்குள் வந்தால் உனக்காய் நல்ல எஜமானனையும் நல்ல தோட்டக்காரரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். if you again come back to the garden, ஒருவேளை உன் சூழ்நிலை வழியோரமாய் தள்ளி இருக்கலாம். your situation may change itself. ஒருவேளை உன்னுடையதான நிலைமை உன்னை வழியோரத்துக்கு தள்ளி இருக்கலாம். Your current situation may ஆனால் என் கர்த்தர் உன்னை தள்ளவில்லை. but our God அவர் உன்னை தள்ளுவதற்காய் விரும்பவில்லை. He is not likely to push you ஆனால் away. உன்னை மறுபடியும் அன்போடு அழைக்கிறார். By the love He is calling உன்னை again. அன்போடு அழைக்கிறார். The love He is calling உன்னை again. அன்போடு அழைக்கிறார் மகளே. God is calling மகளே, you. உன்னை அன்போடு அழைக்கிறார். Your brother God is calling you that. எங்க நீ வரணும்? Where you have to come? தோட்டத்தின் மத்தியிலே You வரணும். have to come in the midst of the garden. தோட்டத்தின் மத்தியில் வந்தால் என்ன ஆசீர்வாதம் தான் கடைசியில சொல்றேன். And last I will tell that. வழியோரமாய் நின்ற மரம் பலன் உண்டு, பலனை பலரும் பறித்து கொண்டு போனார். When it has the fruit, but many were taken it away. தாராளம் பலன் வந்தது. It may be there was a lot of fruits. தாராளம் பலன் வருவதற்கு உரிய ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. It had opportunity to gain. அந்த பலனை எல்லாம் பலரும் பறித்து கொண்டு போனார். But many has taken it away. பலருடையதான கைகளிலும் அது போனது. It has been got up in many hands. உங்களுடைய பலன் பலருடைய கையில் போகிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிற அவருடைய கையில தான் வரும். Your benefit is going through many உங்களுடைய hands. குடும்பத்தில தான் உங்களுக்கு நன்மை It உண்டாகும். has to be in your own family. 128ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் பாடுகிறான். In Psalm 128, God the psalmist says that. கர்த்தருக்கு பயந்தவர் வழி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். Who fears God, he is blessed. கர்த்தருக்கு பயந்தவர் வழி நடக்கிற மனுஷன் பாக்கியவதி. Who walks in the path of God, they are உன் blessed. கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You will have God. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You will have what they have done by the hands. அநேகருடைய கையின் பிரயாசம் வைத்தியன் சாப்பிடுகிறான். The meaning of their income is அநேகருடைய கையின் பிரயாசத்தை டாக்டர் சாப்பிடுகிறார்கள். doctors are having it. அநேகருடைய கையின் பிரயாசத்தை சோதரர் மற்றவர்கள் சாப்பிடுகிறார்கள். The other people are having it. அநேகருடைய கையின் பிரயாசத்தை வட்டிக்காரன் சாப்பிடுகிறான். The tax collector is taking அநேகருடைய it. கையின் பிரயாசத்தை அந்நியர்கள் சாப்பிடுகிறார்கள். Other people are there having it. அப்படிப்பட்டதான தன்மையில் கர்த்தர் அழைக்கிறார். From that situation, God is அப்படிப்பட்டதான calling us. தன்மையில் கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். Loving God in calling us. காலைவேளையிலே ஆண்டவரே வழியோரத்திலிருந்து சபையினுடைய
தோட்டத்துடைய மத்தியிலே வருவதற்கு எனக்கு கிருபை தாரும். God, you are calling us by the grace of எத்தனை God. பேர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள்? We are praying that. எத்தனை பேர் சோதனை விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிறீர்கள்? We are moving to God that. வழியோரத்திலிருந்து அவர் உள்ளே கொண்டு வருவார். From the way God is calling அவர் you. வழியோரமாய் இருக்க அவர் விரும்பவில்லை. He is not deserved. நீ வழியோரமாய் இருக்க விரும்பவில்லை. God is not deserved to be. வழியோரமாய் இருந்தால் ஏற்படுகிற பலன் என்ன? What will happen? உன் பலனை பலரும் பறிப்பார்கள். The many will get. உன்னுடைய பலனை பலரும் அவனை உரிமை The பாராட்டுவார்கள். many will. இவன் என்னுடையவன், He is mine. இது என்னுடைய செடி, It is my இது plant. என்னுடைய விருட்சம், It is my இது fruit. என்னுடையதான சொத்து. It is my property. பலர் உரிமை பாராட்டுவார்கள். As many will be. ஆனால் தோட்டத்துக்குள்ள நிற்கிறவன் வேற எந்த மனுஷனாலும் உரிமை பாராட்ட But if முடியாது. it is in God, none of them. தோட்டத்துக்குள்ள இருக்கிறவன் விருட்சத்தை வேற யாரும் உரிமை பாராட்ட முடியாது. None of them others can அவன் never. சொல்றான், இது என்னுடைய சம்பத்து, It is my beloved. என்னுடைய சம்பத்து, It is mine. இது என்னுடையது, It's mine. அவருடையதை அவர் பாதுகாக்க He will வல்லவன். take care of his own. அவருடையதை போஷிக்க வல்லவன். He is ready. அவருடையதை நாமே பாதுகாக்க வல்லவன். அவருடையதை அவர் நடத்த வல்லவன். He is ready to lead. நடக்க வேண்டும் என்று சொல்லுவோம். Hallelujah. ஆண்டவர் சத்தமாக வரவே சொல்லுங்க. Hallelujah. அவருடைய வார்த்தைக்காக எல்லாருக்கும் தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Sodram, Sodram, Sodram. வழியோரமாய் நின்ற அத்திமரம் The fig tree was in the way. பலனை பலரும் பறித்தார்கள். The fruits was plucked by the others. இந்த ஸ்தோத்திரம் அடுத்த ஒரு சிந்தை என்றால் The next thought is, இந்த வழியோரமாய் நின்றதான விருட்சத்திற்கு எஜமானன் வருவார்ங்கிற அறிவு இல்லை. it doesn't have the knowledge that there will be a master. காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு எஜமானன் இல்ல பல எஜமானன். Because it has a lot of the masters. நமக்கு ஒரே எஜமானன் தான் இருக்கணும். We have only one master. ஒரே எஜமானனை சேவிக்கிறவங்க ஒரு வேலை சொல்லுங்க. Hallelujah. நான் கை வைத்த ஒரு व्यक्ति போலும் ஒரு நபர் போலும் மரணம் வந்தா கூட அந்நிய ஆராதனைகளை தேடி போகுது. When you may face the death, you should not go for other gods. மற்ற அந்நிய இடங்களில் இங்கே சோத்திரம் காணிக்கையிடவோ ஞாயிற்றுக்கிழமைக்கோ போகிறது. We should not put votes or other offerings to others. மரணம் ஒரு வரும். Even though we may face death, உங்களால நிற்க முடியாத சோதனை வரும். we may have a lot of struggles. ஆனாலும் கர்த்தருக்காக மட்டும் தான் நிற்கணும். But even though we have to stand only for God, கர்த்தருக்காக மாத்திரம் தான் நிற்கணும். we have to stand only for God. கர்த்தருக்காக மாத்திரம் நின்றால் தான் ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு பலிக்கும். If we stand only for God, the Lord of God will appear in பிரச்சனை our life. இல்லாததல்ல கிறிஸ்தவ ஜீவிதம். Christian life is not without problems. 27 ஆண்டுகள் இந்த ஊழியத்துக்கு வந்து As we came for ministry, இந்த 27 ஆண்டுகள் அக்கினி மூலமாய் கடந்து போகிறோம். why we are going through the fire, எங்கள் முன்னே கர்த்தர் போகிறார். but God is in front of எங்கள் us. முன்னே கர்த்தர் போகிறார். God is in front of us. நாம் எங்களுடைய சபைக்கு முன்னே கர்த்தர் போகிறார். God is in front of us. தேவனுடைய முன்னே கர்த்தர் போகிறார். God is in front of our people of God. நீங்க ரெண்டு கடைசி சொல்கிறது If we say it's in the Revelation chapter 3, தடைகளை நீக்கி போடுகிறவராய் முன்னே போகிறார். as he removes all the hindrances, he walks. அவர் தடைகளை நீக்கிறவராய் முன்னே போகிறார். As he removes all the hindrances, he walks in front of us. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. வழியோரமாய் நின்றதான இதற்கு பல எஜமான்கள் இருந்தார்கள். There's a lot of masters for it. ஆனா உண்மையில் உள்ள எஜமானன் வந்து பார்க்கும்போது When the real master came, ஒருவேளை நினைச்சுக்கணும் உண்மையில் உள்ளதான எஜமானன் வரமாட்டார். it may that the real master, he won't come. உண்மையில நமக்கு எஜமானன் வருவார். Surely he will come. நம்முடைய ஆண்டவர் நிச்சயம் வருவார். Surely he will come. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அவர் வருவேன் சொன்னா வருவார். If he said I will come, he will come. வருவேன்னா வருவார். He will come. ஏன் வருவார்? Why? ஏன் வருவார்? Why? எல்லா வருவேன் சொன்னதான மற்றவை எல்லாருக்கும் கல்லறை நடந்துதான் கிடக்கும். Those who said I will come, their tombs has been. மற்ற வல்லாண்டது பலரும் சொல்லல, அப்படி சொல்லியிருந்தாங்க நம்ம கல்லறையில அடைச்சாங்க. Even though this, none of them said, but சேவிக்கிற ஆண்டவருடைய வருவேன் சொன்னோட கல்லறை திறந்துகிறார். but who said I will come, it is been opened. ஒரு அடி சொல்லுங்க. Hallelujah. ஆகினால கட்டாயம் வருவார். So he will surely come. நான் ஜீவனோட இருந்தா வருவேன்னா வருவேன். If he said he, நான் செத்து போனானால வர முடியாது. even if I died, I can't. நம்முடைய ஆண்டவர் செத்து போனவர் இல்ல, மரணத்தை உத்தரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் உயிரோடு இருந்து மறுபடியும் தமக்காய் வருவேன் சொல்லுகிறார். He said that he will. கட்டாயம் வருவார். Surely he will come. ஆகினால நான் இதை கம்பேர் பண்றேன். தோட்டத்துல உன்னை ஆண்டவர் நட்டாரானால் நீ வழியோரமா நின்னாலும் தோட்டத்துல உனக்கு கனி அடி வரதான் செய்வான். However, we have been planted in inside or outside, how surely God will come for us. எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. காரணம் உனக்கு உள்ள ஒரு விதையை உண்டாக்குன ஒரு எஜமானன் உண்டு. Surely who made a seed in of you. நானாக உண்டாகலையே. I didn't brought. நீங்க உண்டாகலையே. You didn't brought by yourself. அது வழியோரம் வந்தாலும் சரி, மனஸ்தோத்திரம் நடுவுல வந்தாலும் சரி. Where it may be. உண்டாக்குன ஒரு எஜமானன் உண்டு. There's a God of creator. அந்த எஜமானன் உன்னை தேடி வருவார். That master will come in for the sake அந்த of us. எஜமானன் உன்னை தேடி வருகிற வேளையில உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கு? How is our situation? ஆண்டவரே தடியெல்லாம் படுத்திருக்கு. My bark has been larger. பிரான்ச் எல்லாம் வளர்ந்திருக்கு. There's big branches. இலையெல்லாம் நிறைஞ்சிருக்கு. There's more leaves. ஆண்டவர் போது தடியும் கொப்பும் இலையும் பார்க்க வரல. God didn't come to search of the trunk as well as the leaf. ஆண்டவர் பார்க்க வந்தது அதில் உள்ளதான பலன் என்ன? When God came, only seek அதிலே for the fruits. என்ன பலன் இருக்கிறது? What is the fruit in அதிலே it? கொடுக்கிறதான அத்தி பழம் எங்கே? Where is the fruit which are given? அத்தி பழம் எங்கே? Where is the fig fruit? அந்த பழம் இருக்கிறதான்னு பார்க்க வருகிறார். For the search of that, he started. எங்கும் பார்த்தபோது When you are searching everywhere, அவன் இலைகளை தவிர except the leaf, ஆமே சூத்திரம் அதனுடைய தடியும் அதனுடைய ஆமே சூத்திரம் அதனுடைய கொப்பை தவிர except the trunk and ஒரு the
பழத்தையும் காணல. He didn't see anything. ஒரு இடத்துக்காரர் சொல்கிறார் அதுல ஒரு பழம் வரக்கூடியதான ஒரு பூவையும் காணலையா. Even he didn't see even a flower in it. அந்த பழம் வரக்கூடிய தன்மையை அது அற்று போயிடுச்சு. And it was lost of அதனால ஆண்டவர் அதை சபித்தார். So because of that God cursed. சபித்த உடனே அது பட்டு போயிடுச்சு. Because of it has been cursed. அது பட்டு போன அத்திமரமாக இருக்கிறது. As it has been dried up. நம்ம இதுவரை ஆண்டவர் படவிடல. God didn't made us to பலபோதும் சைடு ஓரமா போனோம். Many times we went away. பலபோதும் அந்நிய எஜமானனை தேடி போனோம். We went out to seek the masters. அகன்று போனோம். By the grace we left it. இதுவரைக்கும் ஆண்டவர் சபிக்கல. But God didn't allow this. பலமுறை ஆமென் ஸ்தோத்திரம். அவர் பழம் தேடி வந்தார். When did he search up the fruits? ஆனா நம்ம பழம் கொடுக்காதவரும் சபிக்கல. Because of that even we did. ஏன் சபிக்கல? Why he didn't cast it? அத செய்யுடைய இரண்டாவது பகுதி. That's the second வாசிக்கிறதான வசனம் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. சொன்னார் படிப்புல ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்று காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். ஒன்றை காணவில்லை. இதை வெட்டி போடு. நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். கனி கொடுத்தாலும் சரி கொடாவிட்டால் போதும். எல்லாரும் கவனிங்க. வழியோரமாய் நின்ற அத்திமரம் தேவனுடைய வார்த்தையினால் பட்டு போயிற்று. The tree which was in the way, it was been by the word of God, it was been cursed. ஆனால் தோட்டத்தில் நின்ற விருட்சத்திற்கும் இதே கதிகேடுதான். When it was also happening with the same thing which was in the garden. பலன் தேடி எஜமானன் வந்தபோது பலன் இல்லை. When the master searched of the fruit, there is no fruit at all. எஜமானன் பலன் தேடி வந்தபோது பலன் இல்லை. When he searched of the fruit, there is no fruit. எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இதில இருக்கிற மறைந்திருக்கிற சத்தியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. God will reveal the inner things within it. வழியோரமாய் நின்றதற்கு பலன் இல்லை. It was in the outside of the வாக்குல சபித்தார், பட்டு போயிற்று. He cast in one word, it was அது படப்பட்ட அத்தி. நான் ஒரு பகுதியை சொல்லி அங்க முடித்தேன். As I said it and I concluded it. அடுத்த இரண்டாவது பகுதி. Secondly, தோட்டத்தின் மத்தியிலே நிற்கிறதான அத்திமரம். the tree which was in the midst of, இந்த மரத்திலேயும் பலன் இல்லை. in that same tree there is no fruit at all. எல்லாரும் அலி சொல்லுங்க. Hallelujah. இதில் உள்ள பலன் இல்லை. Even it doesn't have the fruit. இதில் உள்ள இதுல ஏன் பலன் வரல? Why there is no fruit in it? இதுல பலன் வராத காரணம் என்ன? What's the reason? அது தாராளம் உரம் சாப்பிடுகிறது. It has lot of manure. தாராளம் தண்ணி குடிக்கிறது. It has lot of water. வானத்தின் பெய்கிற தண்ணியை குடிக்கிறது. It receives water from the heaven. வானத்தினுடையதான அப்ப பெய்கிற பனியை பாமே சோதரம் உட்கொள்கிறது. It receives the best from the air. இது சோதரம் ஏன் பலன் வராத காரணம் என்ன? What's the reason it does not ஐயோ தோட்டத்தின் மத்தியில் நிற்கிறது. It also been the garden. எஜமானன் வருகிறார். The master. வேலைக்காரன் கொத்தி எருபடுகிறார். The garden உரமெல்லாம் சாப்பிடுகிறது. It has all the manures. பலனை காணல. But there is no benefit. பலனை காணல. There is no benefit. பலனை காணவே இல்லை. There is no benefit at all. பலன் காணாததனால எஜமானன் என்ன செய்தார் தெரியுமா? What the master done? சோதரம் வந்து சொல்கிறார். He says, இது பலன் கொடுக்காததனால் வெட்டி போடு. as it was not given any fruit. ஆனால் சோதரம் வெட்டப்படவும் இல்லை. சோதரம் கரிந்து போகவும் இல்லை, நிற்கிறது. But it was been not cut it out and it was not been also அது tested. நிற்கிறது. It was been still now. நிற்க காரணம் ஒன்று தோட்டத்தின் மத்தியிலே நிற்கிறது. First reason it was in the midst of the garden. இரண்டாவது இந்த தோட்டத்துக்கு ஒரு தோட்டக்காரன் உண்டு. Secondly it has a gardener. நல்லா கவனிக்கணும். வழியோரமாய் நின்றதற்கு தோட்டக்காரன் இல்லை. Because in the roadside there is no gardener at all. தோட்டக்காரன் இல்லாத மரம் பட்டு போயிற்று. Because there is no garden, it was been ஆனால் dried. தோட்டக்காரன் உள்ளதான மரம் நிற்கிறது படவில்லை. It was in with the garden, it was not been dried up. அவன் அந்த தோட்டக்காரன் இருக்கிறதுனால ஏற்பட்ட பலன் என்ன? What is the benefit of that? அந்த தோட்டக்காரனுக்கு என்ன செய்கிறான்? What he does? ஒருவேளை நான் இந்த மரத்திற்குரிய உரம் நான் போடாதிருந்தால் இன்று முதல் போட ஆரம்பிக்கிறேன். If I am not putting perfect manure for that, today not I'm putting it. சொல்லுங்க ஒரு அடி சொல்லுங்க. Hallelujah. காரணம் இந்த அத்திமரம் நிற்கிறது திராட்சை தோட்டம். Because it was in the vineyard. திராட்சை தோட்டத்திலே இவர் அதிகமாய் கொத்துனதும் எரு போட்டதும் மலம் போட்டதெல்லாம் திராட்சைக்கு. For the vineyard he put all things for the grapes. நல்ல மனசிலாக்கணும். சபைக்குள்ளே சபையாகிய திராட்சை தோட்டத்திலே அத்திமரமாக கொண்டு நட்டிருக்கிறான். As in the garden he was planted as the fig tree. ஆனால் சோத்ரம் இந்த தோட்டக்காரன் ஏற்பட்ட தோல்வி என்ன? What happened to this garden? இந்த அத்திமரத்துக்கு செய்ய வேண்டியதான ட்ரீட்மெண்ட், அதுக்கு செய்ய வேண்டியதான உரம், அதுக்கு செய்ய வேண்டியதான தண்ணி ஒழுங்காய் கிடைக்கல. It is supposed the thing which it has to be, it was not given properly. சொல்லுங்க. Hallelujah. தோட்டத்திலே நின்றதான விருட்சத்தினுடையதான பலனை நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லி தருகிறேன். As I'm telling you what is happening. வழியோரமாய் நின்றதற்கு தோட்டக்காரன் இல்ல. Those who are outside there is no gardener. பேசுகிறவன் இல்ல. There is no one come to அதற்காக மண்டாடுகிறவன் இல்ல. There is no ஒற்ற வாக்குல அது பட்டு போயிற்று. by a single word. ஆனால் தோட்டத்தில் நிற்கிறதான விருட்சத்திற்கோ
But the tree which was in the garden, அவன் அந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்துக்கு ஒரு அவன் எஜமானனும் தோட்டக்காரனும் உண்டு. there's a master as well as the gardener. அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே எஜமானனே இத்தனை நாளும் இது நிக்கிறது ஒருவேளை தெரியாம காணாம அதுக்கு நான் உரம் போட்டிருக்கலாம். As it was in the midst of the infertile, I missed இன்றைக்கு முதல் நான் தனியா இதை கொத்த விரும்புகிறேன். From till today going to start இன்றைக்கு முதல் தனியா இதை சொந்த கவனிக்க விரும்புகிறேன். From today I'm going to start இன்றைக்கு முதல் அதுக்கு ஒரு சொந்த உரம் போட விரும்புகிறேன். Today I'm going to put a good man. அந்த மரத்திற்காய் மன்றாடுகிற மத்தியஸ்த இணைக்கிற அந்த சொந்த இன்டர்செட் பண்ணுகிற ஒரு தோட்டக்காரனை நிறுத்தி இருந்தார். So God made in the garden of தோட்டக்காரனுடைய மன்றாட்டின்படி அந்த மரம் பட்டு போகவில்லை. By the intercede of this garden it was not been இந்த finished. தோட்டக்காரனுடைய மன்றாட்டின்படி அந்த மரம் பட்டு போகவில்லை. Because of his intersection நாட்களில் பார்த்தால் அதனுடைய பலத்தின் அது ஏற்றதான பலனை தோட்டக்காரனுடையதான உரத்து நிமித்தமாய் தண்ணீர் நிமித்தமாய் கொடுக்க ஆரம்பித்தது. at least we could understand ஒரு நாள் வெட்டப்பட்டு போகவில்லை. it has not been cut down. அது ஒரு நாள் பட்டு போகவில்லை. அது ஒரு நாள் கரிந்து போகவில்லை. It has not been காரணம் அதற்கேற்ற வரத்தை ஆண்டவர் கொடுத்தார். God gave the perfect kind of அதற்கேற்றதான தண்ணீரை கொடுத்தார். God gave the perfect இதில் நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், the thing is, நீங்கள் தோட்டத்தின் மத்தியில நின்றால் if you are in the midst of the தேவன் garden, உங்களை தேடி வரும்போது உங்களுக்கு மத்தியஸ்தையாய் பேச ஒருவர் உண்டு. when God seeks you, somebody will speak for you. மத்தியஸ்தையாய் பேசுகிறவர் அடுத்து செய்கிற காரியம் என்ன? What he done, எஜமானன் தருகிற உரத்தை உனக்கு போடுவான். he will give what the man of God, எஜமானன் தருகிற தண்ணி உனக்கு ஊத்துவான். he gives what the God எஜமானன் தருகிறதான பனி உன் மேல் பெய்ய பண்ணுவான். he will put the midst what God gives. பனியினாலும் தண்ணீரினாலும் உரத்தினாலும் நீ பலன் கொடுக்கலாம். Because of that you will become a fruitful. அந்த பலத்தினாலே உன் பலத்திலே கர்த்தர் சந்தோஷப்படுவார். Because of the fruit God will be ஆகையால் pleased. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் வழியோரமாய் நிற்க கூடாது. So people of God, we should not be afraid. வழியோரமாய் நின்றவைகள் பட்டு போயிற்று. It has been away of the அது garden, சாபகிரஸ்தமாய் போயிற்று. become a cursed one. தோட்டத்துக்குள்ளே நின்றதான விருட்சமோ The tree which was in the midst அதற்கு of ஒரு the garden, எஜமானனை கர்த்தரை அதுக்கு ஒரு வேலைக்காரனை நியமித்ததினால் as he was made a gardener, அந்த வேலைக்காரனுடையதான மன்றாட்டு நிமித்தமாக by the intersection of the gardener, வேலைக்காரனுடையதான சோத்திர ஜெபத்தின் பலனாக by the prayer of the gardener, வேலைக்காரனுடையதான அமை பரிந்து பேசுகிற நிமித்தமாக as he was intercede for that, அது உயிரோடு நிற்கிறது. it was still alive. அது நல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது. It has been growing. ஏற்ற ஆமை சோத்திர ஏற்றதான உரத்தை கர்த்தர் போட வைத்தார். As God made him to ஏற்ற தண்ணீரை பாய வைத்தார். made the ஏற்ற தண்ணீரை அவர் பாய வைத்தார். as he put the water, வருஷா வருஷம் பலனை கொடுக்கிறது. because of that it was மாசம் பலனை கொடுக்கிறது. monthly it gives வாரந்தோறும் பலனை கொடுக்கிறது. நாள்தோறும் கர்த்தருக்கு பலன் கொடுக்கிறது. it gives the fruits. அதனால பலன் உள்ளதான விருட்சங்களாய் மாறுவோமாக. So we will be a fruitful ones. கடைசியாக நாம் வாசித்ததான வேத பகுதி மத்தேயு 24:32 அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ள சொன்னார். சொல்லு. As he said that learn a parable from the fig tree. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் அத்தி மரத்தின் மூலமாய் அவருடைய வருகையினுடைய காலத்தை தம்முடைய ஜனத்துக்கு அவர் ஊமையாய் சொன்னார். As a parable of the fig tree, he said this about what happened in the days. துளிர் விட்டு அடுத்த வார்த்தை என்ன? இளங்களை விட்டதான அத்தி மரம். Just shooted out and it given new branches. மூன்றாவது துளிர் விட்டு இளங்களை விட்டு அத்தி மரம். Then the fig tree is given shooted out and it given branches. நான் ஆரம்பத்தை தொட்டேன். அதனுடைய ஒரு பகுதி இந்த பகல் ஆராதனையோடு பேச விரும்புகிறேன். I would like to speak one part today now. முதலாவது பட்டு போன அத்தி மரம். Then the tree was இரண்டாவது தோட்டத்தில் உள்ள நின்று பரிந்து பேசி உயிரோடு நிற்கிற அத்தி மரம். Then the fig tree was in the. மூன்றாவது இளங்கிளையும் அடுத்த வார்த்தை துளிரும் இளங்கிளையும் உள்ளதான அத்தி மரம். The new shoot as well as the new branches. அது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு தேவனுடைய வார்த்தை. It is a word of God about a political background. எல்லாரும் ஒரு அலையை சொல்லுங்க. Hallelujah. இனி இதுவரைக்கும் உங்களோட தூது சொல்லியாச்சு. இன்னும் நமக்கு இஸ்ரவேலுக்கு போகணும். Now we have to go to Israel. யூத ஜனங்கள்ட்ட போகணும். We go to Jews. யூதர்கள் அத்தி மரத்துக்கு நிழலாய் சொல்லப்பட்ட ஒரு அலங்காரிகமானவர். This is an emphasis word which is used for the Jews. அது நம்மோட கம்பேரிசன் உண்டு. ஆனா நான் சொல்லுகிற சரித்திரம் முழுவதும் இஸ்ரவேலர் தான் சார். This history will only belong to the Jews. கையை வைத்தவரை சொல்லுங்க. Hallelujah. எல்லாரும் என்ன கவனிக்கணும், கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். As per the end days. ஆகையாலே கர்த்தருடைய வருகையும் அது சம்பந்தமான தேவனுடைய வசனத்தை நீங்கள் துப்புரவாய் அறிய கர்த்தர் கிருபை தருவாராக. God will give to know the word of God in a proper manner. அது அறியக்குள்ளதான விருப்பம் ஒரு அலையை சொல்லுங்க. Hallelujah. யூத ஜனங்கள் அத்தி மரத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டதான ஜனங்கள். The Jews have been compared to this. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது as Christ came to this earth, அவர் BC 4ல பூமியிலே பிறந்தார். as BC 4 he was born. ஸ்தோத்திரம். AD 30ல அவரை சிலுவையில் அறைந்தாங்க. At AD 30 he was being crucified. ஆமென். சிலுவையில் அறைந்தபோது எல்லாரும் சொன்னாங்க இந்த சாபம் எங்க மேல வரட்டு. When they crucified they said that all the curse has. ஆனால் AD 30 முதல் AD 70 வரைக்கும் அந்த சாபம் உங்களுக்கு மேல வரல. Until the AD 70 nothing was happened. AD 70ல தீத்து ராஜன் ஆட்சிக்கு வந்தார். At the AD 70 the Titus was. பல லட்சம்
லட்சம் யூதர்களை சொத்திக்கு தீலே கொன்னான். He killed lakhs and எல்லா lakhs of யூதர்களும் எல்லா ராஜ்யமும் சிதறினாங்க. Jews. The Jews was being spread all over the world. எல்லாரும் சிதறி போனாங்க. They were being spread out. இந்தியாவுல வந்தாங்க. They come to உலக ராஜ்யம் India. எல்லாம் சிதறினாங்க. They went to all the other nations. அவங்க பாருங்க 1948 வரை இஸ்ரவேலுக்கு ராஜ்யம் இல்ல. Until that there is no nation. அவங்க 48 வரை இஸ்ரவேல் ராஜ்யம் பூமி படத்துல இல்ல. There is no in the map. எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. பாருங்க அப்படி இஸ்ரவேலை உருவாக்குவதற்காக தேவன் ஒரு திட்டம் கொண்டார். God made a plan to make this. உலகமெல்லாம் சிதறி போனவர்களை சேர்ப்பதற்காக முதலாம் உலக மகா யுத்தம் வந்தது. That is make together. God made the value. முதலாம் உலக மகா யுத்தத்தினால் இஸ்ரவேல் ஒரு ராஜ்யம் உருவாயிற்று. By that they become a kingdom. அதுக்கு பிறகு 48 முன்பாக இரண்டாம் உலக மகா யுத்தம் வந்தது. Before that there is a இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பலனாக by the benefit of the second world war 1948 மே 14 as in 1914 இஸ்ரவேல் சுதந்திரமாயிற்று. just become independent. இஸ்ரவேல் சுதந்திரமான நாள் அத்தி துளிர்த்த ஆண்டு. That is the year which was being shooted out. அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரை From that day till now கிட்டத்தட்ட தான் ஒரு 60-70 ஆண்டுகளாக nearly 60-70 அந்த years. துளிர்விட்டதிலிருந்து இளங்களை தோன்றிக் கொண்டே From இருக்கிறது. there is new branches. இளங்களை வந்து கொண்டே இருக்கிறது. There is new branches. அந்த இளங்களை எதை காட்டுகிறது? What does it say? எல்லா விஞ்ஞானமும் அவரை சாருகிறது. All the science belongs எல்லா to God. ஆளுகையும் அவரை All சாருகிறது. the ruling was belongs to எல்லா God. கண்டுபிடிப்பும் அவரை சாருகிறது. All invention belongs to எல்லாம் அவரை யூதரை சாருகிற அனுபவம் தான் இளங்களை வருகிற அனுபவம். Because the new should represent that. இவைகள் வருகிறதுடைய முடிவு என்ன? What's the end of that? ஒரு கொடிய காலம் There's வரப்போகிறது. a time of a tough time. அவர்களுக்கு கொடிய காலம், நமக்கு நல்ல காலம். For them it's a tough time. It is good for us. மலையாளத்தில் அது வேநீர் காலம், தமிழ்ல ஒரு வசந்த காலம். In Tamil it is a good time. எல்லாரும் ஒரு அலை சொல்லுங்க. Hallelujah. வேநீர் காலம் என்றால் என்ன? What is that summer? இதனுடையதான வளர்ச்சியினுடைய முடிவில் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வர At போகிறார். the end of that the Antichrist has to be gone. யூதர்களை ரொம்பமா ஒடுக்க போகிறான். He is going to compass them. ஆனால் நமக்கு அது ஒரு வசந்த காலம். But it is good time for us. அவர்கள் தள்ளின இயேசுவை, Those who rejected God. யூதர்கள் வெறுத்த இயேசுவை The Jews who rejected நாம் Christ. மனவாளனாக ஏற்றுக்கொண்டதினால் As we cross நமக்காக அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். for us going to come soon. நமக்கு அது ஒரு வசந்த காலம். For us it is a good சபைக்கு ஒரு time. வசந்த காலம். It is a good time. for யூதர்களுக்கு us. அது வேநீர் காலம். As for Jews it is a tough time. சபைக்கு ஒரு வசந்த காலம். For the church it is a good time. இந்த காலம் வருகிற ஒரு பெரிய வளர்ச்சியின் காலத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். God brought us to a better time. எல்லாரும் ஒரே சொல்லுங்க. Hallelujah. இந்த உலகத்தினுடையதான சுதந்திர வரலாற்றுடைய வளர்ச்சியிலே யூதருடைய வளர்ச்சி தான் மகா பெரிய ரேடிக்கல் வளர்ச்சியாக இருக்கிறது. There is a great change in the life of these Jews. உலகத்தினுடையதான வரலாற்றிலே யூதருடைய வளர்ச்சியை தடை பண்ணவே முடியவில்லை. We can't able to control the history of this. காரணம் வேற ஒன்றுமல்ல, நமக்காக வசந்த காலம், அவர்களுக்காக ஒரு வேநீர் காலம் ஆயத்தமா இருக்கிறது. For us it is a good present time. இந்த வளர்ச்சி நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம். What does it say for இந்த us? யூதருடைய வளர்ச்சி நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம். What does it the truth says? எல்லாரும் கவனிங்க, ஒரு அலை சொல்லுங்க. Hallelujah. ஆமென். இஸ்ரவேல் சுதந்திரம் அடைந்த காலம் முதல் From the day of the independence, இன்றைக்கு வரை யூதருடைய வளர்ச்சி நமக்கு சொல்லுகிற ஒரு காலம். what is the thing which stays to நம்முடைய us? மேசியா சீக்கிரமாய் வருவார். Our Messiah is coming நம்முடைய இயேசு soon. சீக்கிரமாய் வருவார். Our Christ is coming நம்முடைய soon. இயேசு சீக்கிரமாய் வருவார். Our Christ will come அவரை soon. சந்திப்பதற்காக ஆயத்தப்படுவோமாக. Make ourselves to meet அவரை him. சந்திப்பதற்காக ஆயத்தப்படுவோமாக. Make ourselves to prepare அவரை for him. சந்திப்பதற்காக சபை ஆயத்தப்படுவோமாக. Church members to meet him. கடைசி நாட்களில் அவரை ஆயத்தப்படுவதற்காக கர்த்தர் ஒரு தருணத்தை God தந்திருக்கிறார். is going to opportunity to prepare ourselves. அவரை சந்திப்பதற்காக ஆயத்தப்படுகிற நாட்களை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். God is prepare the days to prepare for ஆக him. நாமும் ஆயத்தப்படுவோம். So we have to prepare நாம் ourselves. நல்ல அத்திகளாய் வாழ்வோம். We have to live as a good fix. We தோட்டத்தின் மத்தியில் இருக்கிறதா அத்திகளாய் வாழ்வோம். have to live as a அவர் எப்ப வந்தாலும் பலன் கொடுக்க ஆயத்தமாய் இருப்போம். whenever he comes we have to be அவருடைய ready. வருகைக்காக நம்ம எதிர்நோக்கி காத்திருப்போமாக. We have to wait for his. அவருடைய ஜனத்தை சேர்ப்பதற்காக இயேசு மத்தியாகத்தில் வெளிப்பட He போகிறார். is going to come soon. அவரை சந்திக்க நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். Let's prepare ourselves. எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. God will bless us.